ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனலில் நம்ம இந்த வெயிலுக்கு ஒரு சம்மருக்கு சூப்பரான ஒரு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு நான் நல்ல கெட்டிமான தயிர் எடுத்திருக்கேன். இது வீட்லேயே காய்ச்சின தயிர் தான். இந்த தயிர் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு எக் பீட்டர் வச்சு நல்லா ஸ்மூத்தா நம்ம ஒரு க்ரீம் டைப்புக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருவோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் தேங்காய் பதை ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 இல்லை 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலைக்கு படி சில பேர் ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிப்பாங்க. வாயு பிரச்சனை இருக்கிறவங்க பொட்டுக்கடலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போது இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நார்மல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய் பொடியாக கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு பாயில் வரட்டும். அந்த ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு ஒரு திக்னஸ் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்ச தயிரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்த பிறகு இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முன்னாடியே நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் இது நல்லா பாயில் ஆகட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நான் இது சிம்பிளான ஒரு மெத்தடில் சட்டுன்னு செய்கிறதுக்காக எப்படின்னு போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக நுர பொங்கி வந்தால் போதும், கொதிக்கலாம் கூடாது. லைட்டாக நுர பொங்கி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஒரு சூப்பரான அருமையான மோர் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிளான முறையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.